இந்து மதம் என்கிற புத்தகத்திலே ஐயா கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அழகாக ஒரு கதையை சொல்லியிருப்பார். ஒரு ஞானி வெயில் காய்ந்து கொண்டிருந்தாராம். குளிர்காலத்திலே வெயில் அவருக்கு இதமாக இருந்திருக்கிறது. அந்த வழியாக அலெக்சாண்டர் வந்திருக்கிறார். இந்த ஞானி மிக மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து அவருக்கு பக்கத்திலே வந்து, நான் யார் வந்திருக்கிறேன் தெரியுமா, நான் வந்த பிறகும் நீங்கள் என்னை கவனிக்கவே இல்லையே என்று சொல்லி இருக்கிறார். முற்றும் துறந்தவருக்கு யாரும் பெரியவர்களும் இல்லை, யாரும் சிறியவர்களும் இல்லை. அந்த ஞானி சொல்லி இருக்கிறார், நீங்கள் யார் எனக்கு தெரியவில்லை என்று. அலெக்சாண்டர் சொல்லி இருக்கிறார், நான் அலெக்சாண்டர் எவ்வளவு பெரிய ஒரு இடத்தில் இருக்கிறேன் தெரியுமா. சரி சரி, என்னை பற்றி தெரியாமல் கேட்டு விட்டீர்கள், உங்களுக்கு என்ன வேண்டும் நான் தருகிறேன், கேளுங்கள், என்ன வேண்டும் என்றார். ஞானி சிரித்து கொண்டே சொல்லி இருக்கிறார், நீங்கள் எவ்வளவு பெரிய ஆளாக வேண்டும் என்றாலும் இருங்கள், நான் ஒன்றை கேட்பேன், எனக்கு அதை கொடுப்பீர்களா என்று. என்ன வேண்டும் கேளுங்கள் என்றார். சற்று நீங்கள் விலகி நிற்க வேண்டும், நீங்கள் நிற்பதால் சூரிய ஒளி என் மீது படுவது நீங்கி போய்விட்டது, எனக்கு வேறு எதுவும் இல்லை, நீங்கள் விலகினால் எனக்கு சூரிய ஒளி கிடைக்கும் என்றார். நினைத்து பாருங்கள், முற்றும் துறந்தவருக்கு வாய்ப்புகள் கண் முன்னால் நின்றால் கூட அது வாய்ப்பாகவே தெரியாது. அதற்காக எல்லாவற்றையும் துறந்துதான் வாழ வேண்டும் என்று நான் சொல்லவில்லை, அது ஞானிகள். ஆனால் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருப்பது, வாழ்கிற போதே எல்லாவற்றையும் என்னுடையது என்று நினைக்காமல் ஒருவன் வாழ்கிறான் பாருங்கள், அவன் மனதால் பொருட்களை துறந்தவன் தான்.